பூ மாதிரி கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். காரப்பிடி கொழுக்கட்டைக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேங்க. இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. கார கொழுக்கட்டைக்கு அரிசி ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது நல்லா களைஞ்சிக்கிட்டு வந்துடலாங்க. களைஞ்சி இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிருந்துங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இவ்வளோ தண்ணியாக தான் அரைக்கணும். அதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா மைய அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இந்த அளவுக்கு வந்துடும். மாவு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்சி ஜாரை கழுவி விட்டு நல்லா ஊற்றிக்குவோம். இந்த கன்சிஸ்டன்சி கிட்டும். தோசை மாவு பதத்தை விடவே கொஞ்சம் லூஸாக. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. 2-3 ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம். உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும். இந்த மாவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம மாவை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம மாவை ஊற்றணும்னு நல்லா கெட்டிப்பட்டுருங்க. நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறிக்கலாம். மாவை கரைச்சி ஊற்றின உடனே நம்ம உடனே அது மாதிரி வெந்துருங்க. 2 நிமிஷத்தில். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. கொஞ்சம் சூடு கொஞ்சம் வாமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி சட்டி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ரொம்பவும் சூடு ஆறுச்சுன்னா நம்மளால் பிடிக்க முடியாதுங்க கொழுக்கட்டை. இப்போ நம்ம ஓரளவுக்கு வாமாக இருக்குது. அப்போவே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. பக்கம் இட்லி பானை வச்சுருக்குறேங்க. அது தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டோங்க. இப்போ ஒன்றா நம்ம எடுத்து இட்லி பானில் வச்சிடலாங்க. ஒரு 4 நிமிஷத்தில் வெந்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டோம் இல்லைங்களா, அதனால். ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நிறுத்திடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை சூப்பராக வந்துருச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். சாஃப்டாக நமக்கு கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் இதில் என்ன போடுறது, அதாவது பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம், வரமிளகாவுக்கு பதிலாக. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எப்படி போட்டால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரமெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான். வெங்காயம் போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை வெங்காயம் போடலைன்னா கூட பரவாயில்ல. அது நீங்கள் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. மற்றபடி நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் பச்சரிசி மாவில் தான் செய்வாங்க. இந்தமாரி அரிசி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். அல்லது ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு வைக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி. இது சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.